அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்காய் நண்டு மசாலா கிரேவி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடலாம் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் 6 போல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா சின்னதாக 2 துண்டு பட்டை இது சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மசாலா போட்ட நைஸாக அரைச்சதுனால தேங்காய் வந்து கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அம்மியில் அரைச்சி செஞ்ச மாதிரி அந்த டேஸ்ட் வந்து கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடுங்க. அப்படியே மசாலா ரெடியாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் சின்னதாக ஒரு துண்டு பட்டையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து இதை வந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு தக்காளியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூளும் சேர்த்து இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது போல் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே மசாலா அரைச்சி நீங்கள் நண்டு கிரேவி செஞ்சிங்க அப்படின்னாலும் ரொம்பவே கலக்கலான டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய்களை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணணும். இப்போ முருங்கைக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். க்ளோஸ் பண்ணிட்டு இடையில ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ சரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணோன்னா முருங்கைக்காய்லாம் சூப்பராக வெந்து நம்மளுடைய கிரேவியும் சூப்பராக ரெடியாகி வந்துடும். அவ்வளோதாங்க. மசாலா நல்லா சுருண்டு தண்ணியெலாம் வற்றி இது போல் வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அட்டகாசமான நண்டு மசாலா டேஸ்ட்டில் முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் இந்த முருங்கைக்காய் நண்டு மசாலா கிரேவி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.